மெய்யாகுமா வெப்ப என்ன மெய்யாகுமா பெண்மீனுக்கு தண்ணி வேலை சந்தேகமா எவ்வளோ பொண்ணு ஏமாந்துதான் போகுமா என்ன எழுதி தாரேன் போதுமா ஏன் மச்சான், இந்த இன்ஸ்டாகிராம்லாம் எப்படா பேன் பண்ணுவாங்க? வட சென்னை 2 ரிலீஸ் ஆன பிறகு தானா? கிழிஞ்சது போ. போதண்டா. சூப்பர்ரா, நாளைக்கு பிள்ளைங்க நம்ம ட்ரெண்டிங்கு. ஏய் மச்சான் மச்சான், யாரு ஃபோன் பண்ணுறா? சைலண்டா இரு, உன் தவளை அமுக்கிட்டு. சொல்லு மீரா. டே கார்த்தி, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பக்கத்தில் இல்லைல்ல? இல்லை என்ன விஷயம்? நம்ம லவ் மேட்ரு வீட்டில் தெரிஞ்சிருச்சுடா. ஐயோ, யார் போட்டு விட்டா? வேற யாரு, உன் மச்சான் தான். உன் தம்பிக்கு என்னடி நம்ம மேலே வன்மோ? சரி வீட்டில் என்ன சொன்னாங்க? நான் ஒரு க்ளூ கொடுத்தேன், கண்டுபிடி. க்ளூவா? என்ன க்ளூ கொடுத்த? நான் இப்போ தான் உன்கிட்ட சொன்னேன், நல்லா யோசிச்சு பாரு. என்ன சொன்ன? ஒன்றும் புரியலையே. யோசி. டேய் எட்ட போடா, கேட்ட போது. சார்ரா போறா போடா அப்படி. சொல்லுங்க திலீப்பனா. அம்மு, அது என்ன க்ளூ? உன் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்காங்களா? ஐயோ அதெல்லாம் இல்லை. பொய் சொல்லாத, உன் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் தானே இருக்காங்க. ஆமாம். ஃப்ராடு, இப்போவே இப்படி புழுகிறியே, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி புழுகுவ நீ? இல்லை மீரா. இரு, இப்போ நீ என்ன சொன்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் புழுகுவேனா? அப்போ உங்கள் வீட்டில் நம்ம லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமாம். என்னண்ணா சொல்கிறீங்க? மனசுக்கே கஷ்டமாக இருக்குண்ணா. என்னால் முடியலடா. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன் படம் எடுக்கணும், டைரக்டர் ஆகணும்னு. ஆனால் எனக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னோட கருத்து நெறி. 1000 தான் இருந்தாலும் சோதனை தூக்கி போட்டு சாதனை நோக்கி ஓடணும் இல்லைண்ணா. கரெக்டு தான். ஆனால் என் கனவு நோக்கி அடுத்த கட்ட நகரத்துக்கு எனக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸே இல்லை. வேலை, குடும்பம், கடன்னு என்னுடைய பேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பேலன்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ என் குடும்பத்தை பார்த்துக்க ஃபிலிம் மேக்கிங்கை குவிட் பண்ண போகிறேன்டா. இப்போ நான் எடுத்தது தான் என்னோடய கடைசி ஷார்ட் ஃபிலிம். அப்போ அடுத்து என்ன தானே பண்ண போகிறீங்க? நான் வாங்குற சம்பளம் பற்ற மாட்டேங்குது. ஆனால் நான் ஆசையாக வாங்கின எனக்கு டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்குது, அதை விற்றுலான்னு இருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் பணம் கிடைக்கும். அப்போ ஒரே ஐடியா ஒட்டுன்னு போகிறீங்களாண்ணா? ஆமாண்டா, எனக்கு வேறு வழி இல்லை. உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கேமரா வாங்க தந்தா என் கேமரா பற்றி சொல்லி இதை விற்கிற வழியாக பாரு. சரிண்ணா, கூலிங் ஆனஸ் கிட்ட சொல்கிறேன். சரிடா, பாய். சரிண்ணா. என்னடா என் ஆளு வீட்டில் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாங்கடா. சூப்பர் தான். எப்போ கல்யாணம்? அது 25 வயசுக்கு மேலே தான் அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லனா என்ன? இந்த கையில் உன் கையை பிடிச்சிக்கினே, இந்த கையில் அவள் கையை பிடிச்சிக்கினே, ஜகடம் ஜகடம் ஜகஜகதம் ஓடி போய் கல்யாணம் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம்ல. அதே தான். ஆனால் அந்த படத்தில் வர மாதிரி கடைசியில் காசுலாம் தர மாட்டான், ஃபுட்பால் அடிக்க விட்டுருவான் கஞ்ச பையன். இப்போதைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அஜய் நம்மளுக்கு டீ வாங்கி தருவான். ஏன்ட்டெல்லாம் காசு இல்லைப்பா. ஓல் என்கிட்ட சத்தியமாக இல்லைடா. அதான் உன் ஃபோன் பேக் கேஸில் இன்னொரு நோட்டு பார்த்துனேண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இங்கே பாரு. அக்காச்சு ட்ரீட்டு காசு கொடுத்த அர்ஜுனுக்கு நன்றி. டேய் அடி, காசு கொடுறா. முடியாதே. டேய் அது வீட்டில் பொருள் வாங்கி கொடுத்துடுறா. வா ஓடிடலாம். டேய் நில்லுங்கடா. டேய் பக்கத்துல நான் பாடுக்க வழி சொல்லம்மா. என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். சொல்லு மீரா. டே என்னடா பண்ற? ஒன்றும் இல்லை, சும்மா தான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே. என்ன வேணும்? என் வீட்டில் யாரும் இல்லை, எல்லாரும் திருப்பதி போயிட்டாங்க. எனக்கு காலேஜ் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போகல. எனக்கு தனியாக இருக்க பயமா இருக்கு. என் வீட்டுக்கு வந்துட்டு போயேன். அது வந்து என்ன வந்து போய் பக்கத்து வீட்டில் யாராவது பார்த்து தப்பாக நினச்சிட்டாங்கன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ கொஞ்சம் வாயேன் ப்ளீஸ். சரி ஓகே வரேன். சரி வா.
டேய் டேய் ஆ நீ என்னடா பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? நம்ம அண்ணா கார்த்திக் கால் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லாமா? நீ வேற ஏன்டா, அவங்க 2 பேரும் சுமூகமாக பேசி அபார்ஷன் பண்ணலான்னு முடிவு ஓ பண்ணிட்டாங்க. அப்படியா? சரி, மீரா எவ்வளோ நாளாக ப்ரெக்னெண்ட்டா? 3 மாசமாடா. அட பாவமே, இத்தனை நாள் அவன் நம்மக்கிட்ட மறைச்சிட்டு இருந்தாளா? ஆமாடா, எனக்கே 1 வாரம் முன்னாடி தான் விஷயம் தெரியும். சரி, போனது தான் போனேன், ஒரு 10 நிமிஷம் கை கழிச்சு சும்மா இருக்கலாம்ல. சே, என்ன பண்ணுறது, பையன் வாழ்க்கையில் விதி விளையாடிடுச்சு. சரி, மீரா ஆபரேஷனுக்கு எவ்வளோ செலவாகுமா? 35,000 ஆகுமாடா. ஆனால் அவன்கிட்ட கையில் காசே இல்லையா. வெளியில் யார்ட்டையாச்சும் கேட்டு தான் காசு ரெடி பண்ணுமா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தெரியக்கூடாதான். ஏன்டா சிரிக்கிற? இல்லை, எனக்கு ஒரு மீம் டெம்ப்ளேட் ஞாபகம் வச்சு அதான் சிரிச்சேன். என்னது? இது காட்டுற பாரு பாரு. 35,000 வச்சுட்டியாடா ஒரு செகண்ட்ல? டேய் சரி சரி, அவகிட்ட சொல்லாத. சரி, உன்கிட்ட ஏதாவது காசு இருக்கா? எதா இருந்தால் கொஞ்சம் தாயேன். என்கிட்ட கடா காசு இருக்கு, இருந்த காசில் நல்லது நடக்கும். நாகத்தம்மன் கோயிலில் போட்டேன். சுத்தம். அப்போ வெளியே தான் ஏதாவது காசு புரட்டணும். ஆ, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்னது? இந்த விஷயம் நம்ம 3 பேருக்குள்ளே தான் இருக்கணும். வெளியே யார்ட்டையும் சொல்லாத. அப்படி சொன்னேன்னா பிரச்சனை ஆயிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட சொல்லிட்டுல, விஷயம் டாப் சீக்ரெட்டு. ம் சரி. அப்போ சைட்லேருந்து பணம் ரெடி பண்ண ஏதாவது வழிப்பார். ம் சரி சரி சரி, அப்போ நான் கிளம்புறேன். அப்புறம் பார்ப்போம். பாய் பாய். பாய் பாய் பாய். படிக்கிறதுக்குள்ள எந்திரிக்கிற நேரத்தை பார்த்தியா? மணி 10. இதெல்லாம் எங்க உட்பட போகுது? என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும். ஹலோ, நாங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் இன்னும் சற்று மாதங்களில் அப்பாவாக போகிறார். தயவுசெய்து வளைகாப்பு நடத்தி அனைவரையும் அழைக்கவும். டேய் யாரா நீங்கள்? நான் யாரா? நான் தான் உன் குழந்தைக்கு தாய் மாமே. மாமி நீ யாரு? நான் தான் சித்தப்பா. டேய் 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 யாரா நீங்கள்? என்னவளே அடி என். ஹலோ சார், நாங்கள் ஆதிமுனர் ஜோதிட நிலையத்திலிருந்து பேசுகிறோம். உங்களுக்கு எந்த நாட்டில் குழந்தை பிறந்தா குழந்தை வழக்க செல்வ செழிப்பாக இருக்கும்னு துல்லியமாக கணிச்சு சொல்கிறேன் சார். டேய் என் விஷயம் எப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு? அது மட்டும் இல்லைங்க சார், குழந்தை பிறந்த வரைக்கும் அதோட ராசி நட்சத்திரம்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க சார். எங்களுக்கு சர்வீஸ் மட்டும் ஒரு 1,500 கொடுத்தா போதுங்க சார். ஏய் யாரோ என்கிட்ட விளாட்றீங்க. சைபர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மவனை நீங்களாம் உள்ளே போயிடுவீங்கடா. நீ பண்ண வரைக்கும் அந்த பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீயே உள்ள போயிடுடா. கவனமாக இருங்கள். காவல்துறை, சிபிஐ, சுங்கம் அல்லது நீதி. சொல்லு மச்சான். டேய் மீரா ப்ரெக்னென்ட் ஆகிற விஷயம் வெளியே போகிறா தெரிஞ்சு? என்னடா சொல்கிற? என்னாச்சு? டேய் எவனும் அண்ணன் நம்பர்லேருந்து கால் பண்ணி என்னை கேவலமாக நக்கல் அடிக்கிறானுங்கடா. டேய், ஒருவேளை அவனா இருக்குமோ? யாரு? இல்லைடா, மகேஷ்ட சொன்னா அவன் பங்குக்கு ஏதாச்சும் காசு ரெடி பண்ணுவான்னு அவன்கிட்ட சொன்னேன்டா. அவன் ஏதாச்சும் ஒளரி இருப்பானோ? மகேஷு, இந்த நம்பர் உன் ஃப்ரெண்டோடதா? என்னது? இந்த நம்பர் உன் ஃப்ரெண்டோடதா? ஆமாம், என்னாச்சு? ஃபோனை பிடி. என்னடா? கூட வச்சு இப்படி தான் அசிங்கப்பட்டியா? அசிங்கப்பட்டியா? நீ எல்லாம் சோத்தா இந்த கிட்ட பின்னாடி வந்து கையில பிடிச்சிட்டீங்கடா. நீ எல்லாம் மனுஷன் ஜென்மம் தானா? ஏன் சொல்றா? ஏன்டா அவங்க கிட்ட இந்த விஷயத்தை போய் சொன்னேன் சொல்லு. வலிக்குதுடா. அப்பா ஏன்டா அடிக்கிற? என்னாச்சு? டேய், உன் அட்டி பசங்க இவன் மேட்ரு பண்ணதை மேட்ரா வச்சு இவன் ஃபோன் பண்ணி கேவலமாக கலாய்ச்சிட்டாங்கடா. ஐயோ மச்சான், இல்லைடா, அவன்கிட்ட சொன்னான் அனுதாபத்தில் காசு தருன்ற நம்பிக்கையில் தான்டா சொன்னேன். இப்போ என்ன என் நம்பரை கொடுத்த? டேய் இல்லைடா, அவங்க நம்பர் கொடுத்தா டேரெக்டாக ஜிபே பண்ணிடுறேன்னு சொன்னாங்கடா, அதனால தான் கொடுத்தேன். யாரு அந்த கஞ்சா குடிக்கீங்களா? தூ குர்ரா. சரி மச்சி, எந்திரா. பார்த்து. பார்த்துடா பார்த்து பார்த்து எந்திரி. என்ன அடி. அவனுங்க என்ன கேஸில் இருந்தானு தெரில, மச்சான கலாச்சிட்டானுங்க. அவனை போல நான் சாரி கேட்டுக்கிறேன்டா. பாரு, உன் சாரி எனக்கு தேவையில்லை. இன்னும் 1 வீக்குள்ள எனக்கு காசு கிடைச்சாகணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் மட்டும் சொல்லு. இல்லையா வாயை மட்டும் உட்காரு. சரி சரி, யோசிக்கலாம் விட்றா.
அர்ஜுனு, ஏதாச்சும் காசு வச்சுருக்க? எதுக்குடா? இல்லை, யோசிச்சு பார்த்தேன், ஐடியா எதுவும் வரல. சரி, அதான் அப்படியே அந்த முனக்கடைக்கு போயிட்டு 5 ரூபா வேணும்ல போய் சாப்பிட்டுக்கிட்டு யோசிக்கலாம்னு பார்த்தேன். செருப்பு பிஞ்சிரும். இல்லை வேணாம், இங்கேருந்து யோசிப்போம். ம். கார்த்தி, உன்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன்டா. அதான் மறந்துட்டல, விடு. கார்த்தி, நீ ஏன் வண்டியை அடகு வைக்கக்கூடாது? பைத்தியம், வண்டியை அடகு வச்சா வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவ? வீட்டில் கூட விடு, அது வட்டியை கட்ட கூட காசு இல்லை, அது இன்னும் பெரிய பிரச்சனையாகும். நம்ம வேணா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பப்பாளி பழத்தை வாங்கி ட்ரை பண்ணலாமே. டேய், அது சிக்கோண்டா, அது வேணாம். அப்படியா? சரி விடு. இப்போ என்ன பண்ணுறது? டென்ஷன் ஆகுதே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன? நம்ம ஏன் திலீப் அண்ணா கிட்ட கேட்டு பார்க்கக்கூடாது? யாரு அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுப்பார் நீ? அவரா? போன வாரம் அவரோட டிஎஸ்எல்ஆர் கேமராவை ஒரு முரட்டு முட்டாள் கிட்ட 50,000 வித்துட்டாரா. ஓ, நம்ம அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஏய் மகேஷே, வாடா என்ன பக்கம். அண்ணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால தான் வந்தேன். உள்ளவாடா. சொல்கிறா, என்ன விஷயம்? அண்ணா, கீழே இருக்கிற வண்டியில் இன்ஜினா லீக் ஆகுது போல. என்னென்னு போய் என்னடா சொல்கிற? இரு போய் பார்த்துட்டு வரேன். நல்லா தான்டா இருக்குது, ஏதோ லீக்கில் ஆகலையே. அப்போது கீழே ஏதோ ஈரமாக இருந்துச்சேண்ணா. ஏய், அது நாய் பார்த்த வேலையாக இருக்கும்டா. இருக்கும். சரி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்னது? அதாவது எப்படி சொல்லுவேன், என்னன்னு சொல்லு. அண்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோண்ணா. என்ன ஹெல்ப்பு? அண்ணா, எனக்கு ஒரு 35 ரூபாய் தர முடியுமா? 35,000மா? எதுக்குடா அவ்வளோ காசு உனக்கு? அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது? என்ன சொல்கிறது? என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் செலவுலாம் கட்டிட்டான், பட் மருந்து செலவுக்கு மட்டும் ஒரு 35,000 தேவைப்படுதுண்ணா அப்படின்னு கேளு. அது ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், பேர் கார்த்தி. நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஆமாம், அவனுக்கு என்ன? அவனுக்கு ஒரு ஆள் இருக்கா, பேர் மாரி 2 வருஷமாக லவ் பண்ணுறாங்க. 3 மாதம் முன்னாடி அவளை திருத்தரமாக கருப்பு பண்ணிக்கிட்டு நிறைய பேர் பேசி முடிவு பண்ணி கருப்பு சொல்ல முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம மச்சான் கிட்ட காசு இல்லை, நீங்கள் தானே கொஞ்சம் மனசு வச்சு மச்சான் அவங்களை காப்பாற்றணும். கருணை அடிப்படையில் கொஞ்சம் காசு கொண்டா திருப்பி கொடுத்துட்றேன். ஏண்டா, அவன் ஆளு கூட ரூமில் கண்ட கிங்கினி மீனி வேலைலாம் பார்ப்பான், நான் அதுக்காக அவனுக்கு காசு செய்யணுமா? நான் கொஞ்சம் யோசிச்சு பாருண்ணா, இது அவன் வாழ்க்கை பிரச்சனைண்ணா. இங்கே என் வாழ்க்கையே பிரச்சனையில் இருக்குது, இல்லை நான் அடுத்த வாழ்க்கையை பிரச்சனையை வேறு பார்க்கணுமா? முதல்ல இடத்த காலி பண்ணு. இங்கே ஏற்கனவே 1008 மன உடச்சல் இருக்கான், இல்லை நீ வேறு எண்ணெய் ஊத்துறியா? கிளம்பு கிளம்பு. நானா உன் காலை வந்து கெஞ்சி கேட்குறேண்ணா, கொஞ்சமாச்சும் மனசு வேணா. டேய், போறியா இல்லை மூஞ்சிலே குத்தவா? சரி போகிறேன். போ, கிளம்பு. என்னடா, என்ன சொன்னார்? தர முடியாதுன்ட்டாப்புல. ஏன்? அவருக்கு ஏதோ கடன் கட்டணுமா, அதனால தர முடியாதுன்ட்டாப்புல. சரி, நம்ம போட்ட பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணியா? இதான் ஒரு வீட்டு ஸ்பேர் கீ. அண்ணா, கீழே இருக்கிற வண்டியில் இன்ஜினா லீக் ஆகுது போல, என்னென்னு போய் பார்க்குறீங்களா? என்னடா சொல்கிற? இரு போய் பார்த்துட்டு வரேன். ஒரு நாள் அந்த அண்ணா அவரோட டிஎஸ்எல்ஆர் கேமராவை கபோர்டில் இருக்கிற மாதிரி ஸ்னாப் போட்டார். அதை பார்த்தேன், அதில் ஒரு ஓரத்தில் சாவி இருந்த மாதிரி தெரிஞ்சு, அதனால அதை பார்த்து அப்படி ஞாபகம் வச்சு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
டேய் கார்த்தி, மனசை தொட்டு சொல்லு, இதை நம்ம பண்ணியே ஆகணுமா? நம்ம பண்ணுறது பெரிய தப்புடா. தெரியும்டா, எனக்கு வேறு வழி தெரில. எனக்கு இமீடியட்டாக காசு தேவைப்படுது. இந்த ஒரு தடவை மட்டும் துணிஞ்சு செய்வோம். எனக்கும் தப்பு தான்டா தோணுது. அந்த அண்ணாக்கு வேறு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வீட்டிலவே திருநன்னு நினச்சாதான் முடியல. ஏய், எவனாவது என்னை விட்டு நழுவலாம் நினச்சிங்க, அவனை கொண்டு போடுவேன். சரி அர்ஜுனே, பாளையங்கோட்டைக்கு 3 டிக்கெட் புக் பண்ணி வச்சுக்க. ஏன்ட்டெல்லாம் காசு இல்லைப்பா, நீயே புக் பண்ணு. ஐயோ, இப்போ தாண்டா அந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். குறுக்க மகேஷ் பேசி கெடுத்துட்டான்டா. கெடுத்துட்டான்ல, விடு. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? சாவி இருக்குது, ரைட்டு, ஓகே. ஆனால் அவர் மேலே உள்தாப்பால் போட்டிருந்தா? அவர் வீட்டு கதவு மேல் லாக்கு ஜாமாய் கிடக்கு. சாவி வச்சு போட்டால் மட்டும்தான் உண்டு. கீழே ஒரு லாக் இருக்குது, அதை போட மாட்டாரு நம்புவோம். சரி, ரைட்டு. ஆமாம், மெயின் பிளான் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறோம்? இன்றைக்கி நைட்டே பண்ணுறோம். என்னப்பா, ஆரம்பிக்கலாமா? தள்ளுறா. ஓப்பா, வாங்கடா. பைத்தியம். டேய் மகேஷ், எனக்கு வேறு நைட்டு பசிக்குமேடா, என்னடா பண்ணுறது? வேணா திலீப்பை நான் எழுப்பி சமைக்க சொல்லாமா? சி, வாய முட்டுவா. போடா. திறந்து சீசி. பார்த்து வாங்கடா. என்னடா கஷ்டப்படுறாருன்னு சொன்னேன், வீடை பார்த்தா நல்லா ஜிவி படம் ஹீரோ வீடு மாதிரி இருக்கு. சரி, அந்த மயக்க மருந்து அந்த கட்சி போயிடு. ஆ, என்னடா? ஐயோ வீட்டில் வச்சுன்னு நினைக்கிறேன்டா. வா டப்புன்னு போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஐயோ, உங்களை வச்சுட்டு ஒரு திட்ட கூட ஒழுங்காக பண்ண முடியலையாடா. சரி, எதையாவது பண்ணி இந்த பாடியை மயக்குங்கடா. சரி சரி, என்கிட்ட சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. மெய்யாகுமா வெப்ப என்ன நெய்யாகுமா? பெண்மீனுக்கு தண்ணி மேல சந்தேகமா? ஏழு பொண்ணு. என்ன பண்ணுற? என்னடா? எந்திரியா நீ? டேய், ஒர்க் ஆகும்டா. எத்தனை பேர் இன்ஸ்டாவில் பாடியே மயக்க இருக்கேன். இல்லை, எந்திரியா நீ? நீ தானடா பாடியே மயக்க சொன்ன. என்னங்க சத்தம்? ஐயோ, நான் அடிச்சடியில் இருந்தாலும் எந்திரிச்சுடுவோம் முடியும். சரி, இப்போ என்னடா பண்ணுறது? ஒன்றும் பண்ண தேவையில்ல, காசு இருக்க இடத்த 3 பேரும் தேடுவோம். சரி. கார்த்தி, பேசாமல் நீ ஏன் ஸ்விக்கியில் டெலிவரி ஓட்டி காசு கூடாது? நான் ஸ்விக்கியில் டெலிவரி ஓட்டி காசு சேர்க்கறதுக்குள்ளே அவளுக்கே டெலிவரி ஆயிரும்டா. மூட்டு காசை தேடுறா இவன் வேற ஒருத்தன்.
என்னடா என்னடா சத்தம் கொடுக்குற? அடே போட்டாண்டா ஆட்டோ பாம. நிறுத்தணும்டா. சாரி மச்சான், மசால் தோசை சாப்பிட்டேன், அதான் மசன்னு வந்துருச்சு. அர்ஜுனே, என்ன? ஒரே குணம் ஒரே மனம், ஆட்சி சம்பவத்தில் தானே? ம் எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியா? அர்ஜுனே, வேறு ஸ்டாக் வச்சிருக்கியா? ஏன் அதை என்ன தோல்னு கண்டுபிடிக்க போறியா? சீ எந்திரி. என்ன பண்ணுறது இப்போ? நம்ம காசு வேற கிடைக்கல. டேய் கட் பண்ணுறா. ஐயோ, யாரா நீங்க நீ ஏன்டா லைட்டாக போட்ட? டேய் சாரிடா, தெரியாமல் லைட்டை போட்டேன். ஏய், மரியாதையை எடுத்த பொருள் அப்படியே வச்சுட்டு ஓடுருங்க, இல்லை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். இன்னும் எடுக்கவே இல்லை. எதே? ஒழுங்கா சத்தம் போடாமல் வாயை மூடிக்கிட்டு இருக்க, இல்லைன்னா வாயை கிழிச்சிடுவேன். மரியாதை உன்கிட்ட இருக்க மொத்த பணத்தை எங்ககிட்ட தா. எங்கே வச்சுக்க? ஏய் எங்கடா இருக்கு காசு, சொல்கிறா. எங்கே இருக்கு? கையெடுத்துட்டு சொல்கிறா. சொல்கிறேன். இந்த பெட்டு கடியில் ஒரு பேக் வச்சுருக்கேன், அதில் தான் என் எல்லா காசும் வச்சுருக்கேன். நீ ஏன் அதை குனிஞ்சு ஏறா? எடுறா. இதுலேருந்து காசு ஏறா. இதில் மொத்தம் எவ்வளோ இருக்குது? 47,000 ரூபா. கரெக்டாக இருக்கா? நான் எத்த ஷார்ட் ஃபிலிம் மேலே சத்தியமா. இந்த விஷயத்தை வெளியிலையோ இல்லை போலீஸ்கிட்டையோ சொன்ன உன் உயிர் உன் கையில் இருக்காது. மகேஷே, என்னடா? ஐயோ, ஏய் சாவுடா. தம்பி மாதிரி பார்த்தேன். சாவுடா. என்னடா பேட்டு, போய் அவனை அட்றா. கொல்லாம விட மாட்டேன். ஒரு அடியில் கொண்டீங்களடா பாவி. டேய் லைட்டாக தான்டா அடித்தேன், பேட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கு போலடா. டேய் மகேஷ், உயிர் இருக்கான்னு பாடுறா. உயிர் இருக்கா? இருக்குடா. சரி ஒன்று செய்வோம், இந்த பாடியை தூக்கி அந்த பாத்ரூமில் போட்டுடலாம். ஏன்? ஏன்னா காலையில் வந்து யாராவது பார்க்கும்போது நடு வீட்டில் பாடி இருந்தால் சந்தேகப்படுவாங்க, அதே பாத்ரூமில் இருந்தால் வழுக்கி விழுந்துட்டான்னு நினைப்பாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சரி, ஆளாளுக்கு ஒரு கையை பிடிங்க, உள்ள தூக்கி போட்டுடலாம். டேய் வாடா. ஏய் யாரா நீங்கள்? நீங்கள் யாரா? ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் அச்ச காசெல்லாம் நீங்களாவே என்கிட்ட கொடுத்துருங்க. தரலண்ணா நாங்களே எடுத்துப்போம். என்னடா பயமுத்துறீங்களா? அவ்வளோதானா? இப்போவும் சொல்கிறேன், மரியாதையாக காசை கொடுத்துரு, இல்லை உயிரோட வெளியே போக மாட்டேன். டேய் நீ ஏன்டா அவனுக்கு கேட்டோன்னே கொடுத்துட்ட? நான் கர்னர் பரமல தான் கேட்டுன்னு கொடுத்துட்டேன். அட பைத்தியம், ஓடுறா. டேய் அவனுக்கு ஓடுறாங்கடா, வாங்கடா பிடிக்க. டேய் நில்லுங்கடா.
டேய் என்னடா பண்ற? ஏறுடா. ஏறி தொல்லடா. என்னடா பண்ற? காரணம் ஐயோ ஏறி தொலைடா. போ போ போ. போடா 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 புறா 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 புறா. ஐயோ என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. பெட்ரோல் போடலையா? 10 ரூபாய்க்கு போட்டேன்டா. அட நிறுத்துடா. வாடா. போடா போடா. எங்கடா இதோ போறா ஓடுறானு புறா. ஏய் நில்லுங்கடா, ஓடாதீங்கடா. டேய் நீ அப்படியே போயிரு. அவனை புறா, நான் இவனை பிடிக்கிறேன். நில்றா நில்றா. முடியாது போய். எவ்வளோ தூரம்டா துரத்துவ? டயர்டே ஆகாதடா உனக்கு? ஏய் நில்றா. அம்மே. என்னடா பண்ணிட்டு இருக்க இங்க? உனக்கும் வேணுமா? இப்பதான் தருவேன். கடையும் இல்லை காசும் இல்லை. உனக்கு மட்டும் இந்த டைமில் எப்போ ஜூஸ் கிடச்சி? அதுவா, எப்படியும் நைட்டு பசிக்கும்ல, அதான் திருடி முடிச்ச பிறகு குடிக்கலாம்னு வீட்டிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு மட்டும் எப்படி காசு இருந்துச்சு? அக்கௌண்ட்டில் வாங்கினதுரா. இங்கே வாயேன். என்ன முண்டோ முண்டோ வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த கட்சி எடுத்துட்டு வரது இல்லையா? சரி ஓடுறா, ஓடி போய் புடுறா அவனை. ஓடுறா. டேய் எவ்வளோ தூரம் ஓடுவேன்? நீங்களும் டம்மியாடா? புறா அவனும் இங்கே தானே ஓடுறான். மச்சான் அங்கே வச்சிருந்த கண்ணு டம்மிடா செத்தானடா. என்னடா மயக்கம் வர மாதிரி இருக்கு? ஓ, நான் கட்டியிருந்தது தான் மயக்க மருந்து கலந்த கச்சீஃபா. இவ்வளோ லேட்டாக வேலை செய்யுது. சூப்பர். நில்லுங்கடா. வாடா சீக்கிரம். டேய் சாமானரா. டேய் கத்தியரா. எத்தனை இல்லையா? டேய் அர்ஜுன் எங்க? ஸ்மால் பஸ் பிடிச்சி நாளைக்கு தான் வரும். ஏய் நீ அந்த கண்ணாடுறா. ஏய் கீழே விழுந்துச்சுடா. டம்மின்னு கண்டுபிடிச்சிட்டானுங்கடா. சுத்தம்
டேய் அந்த காசை நாங்கள் தானே தரணும், மரியாதையை எங்கள்கிட்ட திருப்பி கொடுங்கடா. மச்சான் நம்ம ஆளுக்கு பதிய பிரித்து கேட்கலாமா? அச்சி வாயை மூடு. அதெல்லாம் தர முடியாதுடா. முடிஞ்சா எங்களை அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போய்க்கடா. மோதி பார்த்துடலாமா? டேய் உனக்கு சண்டை போட தெரியுமா? தெரியாது, ஆனால் போட்டு தான் ஆகணும். பிகாஸ் இட்ஸ் ஃபார் மை கேர்ள் மீரா. ஏதோ இங்கிலீஷில் சொல்கிற, என்னன்ட்டு தான் புரியல. ரைட்டு விடு. வாங்கடா. டேய் ஏய் சாவடா சாவடா வாயவரா வாயவரா வாடா வாயவரா. பஞ்சு மிட்டாய் அடிச்சல தலைய தமா இருந்து எங்க அடிக்குதுடா? ஆளுங்க உரி போற தூக்கு போட்டு நான் உரிக்கிறேன். தூக்கு மச்சி. ஓடுறான்டா புறா அவன. ஆமா அப்பா சாச்சிட்டான். மச்சி வாடா ஓடிலாம். மகேஷ் என்னடா உன்ன மாதிரி ஃப்ரெண்டை வச்சுட்டு சாரிடா மச்சான். ஆமா வீட்டில் அடிபட்டுன்னு கேட்டப்போ என்ன சொல்லி சமாளிச்ச? என்னத்தையோ சொல்லி சமாளித்தேன். உனக்கு என்ன? ஏய் பேன் சம்மந்தமான டென்ஷனாக இருக்க. உன் ஆள் தானே வர சொன்னா, அப்புறம் என்ன? ஆமாம் உன் ஆள் உன்னைய மட்டும் தனியாக வர சொன்னா சரி, எங்களையும் வர சொன்னா? தெரிலடா, ஆனால் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா. என்னன்னு தெரில. ஆமாம் நீ பண்ண வேலைக்கு பின்ன அப்படி தான் இருப்பாங்க. ஏறு. ஐயோ திருப்பி அதை சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன்டா. சரி விடு, மறதி ஒரு தேசிய வியாதி, அது உனக்கு இருக்கு போல. டேய் அவள் வந்துட்டாடா. வெக்கமா இல்லடா உனக்கு? உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு எல்லார்ட்டும் நீ இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்க. மீரா அவன் பண்ண தப்பு தான், ஆனால் சீக்கிரமாக அவன் அபாஷனுக்கு பணத்தை ரெடி பண்ணிடுவான், நீ கவலைப்படாத. டேய் அவன் நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான்டா. என்னம்மா சொல்கிற? ஒன்றும் புரியலையே. உண்மையை சொல்லுடா, எதுக்கு எல்லாத்தையும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி காசு வாங்கிட்டு இருக்க? ஆ என்னம்மா சொல்கிற? அவன் ஏன்ட்டு வந்து காசு கேட்டான், ஆனால் வேற ஒரு பிரச்சனை சொல்லி காசு கேட்டான். ஆனால் வெளியே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி என் மானத்தை வாங்குறான். டேய் ஏன்டா இப்படி பண்ண? பதில் சொல்கிறா. சொல்லுடா. இல்லைடா, மீரா ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா. திரும்ப திரும்ப பொய்யா பேசுற உன்னை. ஆனால் இது என் பெஸ்ட் மீரா. அட பாவி, என்ன ஏமாத்திட்டி. சாரி மீரா. சீ போடா, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காது. மச்சான் மச்சான் தெரியாமல் பண்ணிட்டுடா, மன்னிச்சிருங்கடா. டா நீ கல்ல போட்டது இல்லாமல் எங்களை கல்யாண பேரை மாற்றிருக்க. ஏதோ எதாச்சியாக நடந்துச்சுடா. டே இனிமே உன்கிட்ட பேச்சு கிடையாது. டே மகேஷ் புடுறா அவனை. டெலிவ் பண்ணா உன் ஸ்லாப் லொகேஷன் கரெக்டாக தானே காமிச்சிது. செத்தடா நீ. ரன். ஐயோ டேய் கண்ணுடா டேய். நான் விட்டுருண்ணா, நான் புல்லு கட்டிக்காரண்ணா. டேய் 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 போறேன். ஐயோ ஐயோ அம்மா. நீ ஏன்டா கீழே விழுந்த பரதேசி? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அண்ணா ஐயோ இனிமே கண்ணு முன்னாடி வந்தீங்க கொன்றுவேன்டா உங்களை. சார்ண்ணா மன்னிச்சிருண்ணா.
போயிட்டாங்களா? ஏடா திரும்பி வரான்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்ன? என் வாழ்க்கையில் பண்ண பெஸ்ட் சம்பவம் இதான்டா. என்னவளே அடி ஹலோ. அப்புறம் மச்சான், உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லடா. அப்படியாடா? நானும் இப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். ஏய், அன்னைக்கு உனக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சு மறந்து போனேன்ல, அது என்னன்னு தெரியுமா? என்னது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அபார்ஷன் பண்றது ஃப்ரீயாண்டா. அது முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிக்க வேண்டியதாண்டா கண்ட பையா.